ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று பார்த்தோட வீடியோவோட கண்டினியூஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் உளுந்து போட்டிருந்தேன், உளுந்து வந்து மஞ்சிடுச்சு. ஸோ அந்த உளுந்து எல்லாத்தையுமே நான் வழித்து எடுத்துக்கினேன். நெக்ஸ்ட் வந்து அரிசி, நான் உளுந்து பார்த்திங்கன்னா நானும் கருப்பு உளுந்து தான் யூஸ் பண்ணுறேன். அரிசி பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ரேஷன் அரிசி தான், ஃபுல்லாகவே நான் ரேஷன் அரிசி தான். ரேஷன் அரிசி எல்லாமே பார்த்திங்கன்னா போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, ரேஷன் அரிசி மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் அதிகமாகவே ஒரு 2 தடவை 3 தடவை இல்லை ஒரு 4 தடவை கூட அதிகமாகவே கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த கொஞ்சம் ஃப்ளேவர், அந்த ரேஷன் அரிசியோட ஃப்ளேவர், அந்த ஸ்மெல் வந்து நமக்கு வரும். அதனால் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கினேன். ஈவினிங் ஆகிடுச்சு, பசங்களாம் தூங்கி எழுந்துட்டாங்க. அவங்களுக்குலாம் போய்ட்டு குளிக்க ஊற்றணும்னு சொல்லிட்டு கவினை ஃபஸ்ட்டு பாத்ரூம் கூப்பிட்டு போய் குளிக்க ஊற்றி கூப்பிட்டு வந்துட்டேன். பாப்பாவையும் அதே மாதிரி குளிக்க வச்சுட்டு கூப்பிட்டு வந்துட்டேன். கூப்பிட்டு வந்து வெளியில் சரி அவங்கள சைக்கிள் ஓட்டலான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு பார்த்திங்கன்னா, இங்கே நிறைய கொசு தொல்லை வந்து எங்கள் வீட்டு சைட்லலாம் ரொம்ப அதிகம். அதனால் அந்த கொசுக்கு எல்லாமே மருந்து அடிச்சிட்டு இருந்தாங்க. நல்ல வேலை பண்ணாங்க இவங்க. ரொம்ப இல்லை, கொசு ரொம்ப தாங்க முடியாது. 5 மணிக்கெலாம் கதவு சாத்தி முடிக்கலைன்னா கொசு உள்ளே ஃபுல்லாக கொசு உள்ள நைட்டு ஃபுல்லாக பிடுங்கிட்டே இருக்கும். அப்படியே நம்ம கூடயே படுத்து தூங்குற மாதிரியே அதுவும் நம்ம மேலே ஃபுல்லாக உட்காந்துட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு பசங்களுக்கு பசி எடுத்துக்கிச்சு. பால் பற்ற வச்சேன். பால் பற்ற வச்சோடனே கவினுக்கு வந்து பிஸ்கெட் வேணும்னு சொல்லியிருந்தானா, சரி அதனால் கடைக்கு அனுப்பியிருந்தேன். கடைக்கு அனுப்பி அவனும் பிஸ்கெட் வாங்கிட்டு 30 ரூபா கொடுத்தான். சரி அவனுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு அவன் வீட்டுக்கு வந்துட்டான். அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா எனக்கு மாவும் மஞ்சிடுச்சு. உப்பு கல்லுப்பு நான் மிஷின்லேயே போட்டுட்டு நல்லா, நான் கல்லுப்பு பார்த்திங்கன்னா மஞ்சத்தூளும் கல்லுப்பும் வந்து நான் மிக்ஸ் பண்ணியே வச்சுருக்கேன். கல்லுப்பு போட்டுட்டு நல்லா எடுத்து வச்சுக்கினேன். நெக்ஸ்ட்டு பால் வந்து கொதித்து வந்தது. அதையும் நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் பால் கொதித்து வந்துச்சு. சிம்மில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு மாவு கரைக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த குண்டா எதுக்காக வாங்கினான்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஃப்ரீயாக கரைக்கிறதுக்காக தான். வேறு ஒரு குண்டாலாம் கொஞ்சம் மேலே வரும், கொஞ்சம் கீழே வரும். அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக கரைக்கலாம்ன்றதுக்காக நான் இந்த குண்டா வந்து ரொம்ப விரும்பி ஆசைப்பட்டே வாங்கினேன். நான் ஃபஸ்ட்டு வாடகை வீட்டில் அவங்க வச்சுருந்தாங்க. அதை பற்றியே நான் பார்த்து இந்த குண்டா வாங்கினேன். இந்த குண்டானே பார்த்திங்கன்னா 500 இது. பால் கொதிச்சிச்சு. அதை எடுத்துகிட்டு கொதிக்கிறதுக்கு முன்னாடியே பாப்பாவுக்கு வேறு பசி வேறு எடுத்துக்கிச்சு. வந்து எனக்கு எதாவது ஸ்நாக்ஸ் கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தாள். சரி அவளுக்கு நான் எது கொடுப்பேன்னா ட்ரை கிரேப்ஸ் தான் வாங்கி வச்சுப்பேன். அவள் கேட்கும் போதெல்லாம் ட்ரை கிரேப்ஸும் முந்திரியும் ஒரு 10 தான் வச்சுருப்பேன். ஒரு 10 தான் பாப்பாக்கிட்ட எடுத்துகிட்டு கொடுப்பேன். அவளும் அதையும் வாங்கிட்டு, முந்திரி வேணான்னு சொல்லிவிட்டு அப்புறம் திரும்ப வந்து வேணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போய் அதை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பால் ரெடி ஆகிடுச்சு. ஆற வச்சுருந்து பாப்பாவுக்கு பால் ஊற்றிட்டு அப்படியே எல்லோரும் நாங்கள் உட்காந்து பால் குடிச்சிட்டு, நெக்ஸ்ட்டு வந்து நான் மறுநாள் வந்து ஃபங்க்ஷன் எனக்கு இருந்துச்சு. அதனால் சரிப்பா பக்கத்தில் நானும் மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் எங்கேயுமே நம்ம குழந்தைங்களாம் வந்ததுக்கப்புறம் நம்மளோட ஃபேஸையும் நம்மளோட உடம்பையும் நம்மளால் கேர் பண்ணிக்கவே முடியல. நம்ம நாளைக்கு எங்கள் சொந்த ரிலேஷன் வீட்டு ஃபங்க்ஷனுன்றதால சரி த்ரெட்டிங் பண்ண கடைக்கு போயிருந்தோம். த்ரெட்டிங் பண்ணிவிட்டோம். கவினுக்கு வந்து ரொம்ப ஃபீவர் அப்போது. சரி நானும் வரேன்னு சொன்னான்னு சரி அவனை நான் கூட்டிகிட்டு போட்டு ஃபைனலாக த்ரெட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அவனுக்கு வந்து ஃபீவராக இருக்குது, ஆனால் வேர்வை வரவே இல்லை. சரி அதனால் இந்த வேது பிடிக்கிறதுக்காக நான் வந்து பவுட்ரு வந்து நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கி வச்சுருப்பேன். நாட்டு மருந்து கடையில் நான் ஆடாத்தோடா, தும்பப்பூவு, அப்புறம் மொசு, துளசி, இது எல்லாத்தோட பொடி மட்டும் நான் ரெடி பண்ணி வாங்கி வச்சுருப்பேன். அது எல்லாத்தையும் போட்டுட்டு அது கூட மஞ்சத்தூளும் போட்டு கவினுக்கு வந்து வேது பிடிக்க வச்சுட்டேன். வேது பிடிச்சி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாப்பிட மாட்டான். கஞ்சி தான் 2 பேருக்கும் அவ்வளோ நேரம் உட்காந்து கஞ்சிலாம் நல்லா கொடுத்துட்டு, நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன வேலை, கிச்சன் க்ளீனிங் ஒர்க்கு தான். அங்கே வந்தாச்சு. வெளியில் போய்ட்டு வந்ததால் அதிகமாக பாத்திரம் சேர்ந்துடும் எப்பயுமே. அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு கேஸ் அடுப்பில் நான் பொங்கி ஊற்றி வந்துடுச்சு. இப்போ கவினுக்கு வந்து வேது பிடிக்க வச்சது எல்லாமே பொங்கிடுச்சு. ஸோ அதனால் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு, கேஸ் அடுப்பை ஃபினிஷிங் இருந்தால் தான் பார்த்திங்கன்னா நம்ம போய் நைட்டு தூங்கவே முடியும். அந்தளவுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபுல்லாகவே பாருங்கள், ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தூக்கமே நல்லா வருமே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கவின் பாப்பாவுக்கு வந்து பால் வச்சுருந்தேன். அந்த பாலையும் போய் பாப்பாவுக்கு கொடுத்துட்டு அவளை தூங்க வச்சுட்டு வந்து தான் நெக்ஸ்ட்டு மார்னிங் வந்து ஃபங்க்ஷன் இருக்குது. பாப்பாவுக்கு எல்லாம் தேய்ச்சி ரெடி பண்ணிட்டேன். எனக்கு சாரீக்கு ஃப்ளீட்ஸ் எல்லாமே வச்சு அதுக்கும் பின் பண்ணி வச்சுட்டேன். ஃபைனலாக முடிச்சுட்டு தூங்குறதுக்கு 11:45 ஆகிடுச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். இந்த சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு.